ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் 10th சயின்ஸ் லெசன் 2 ஒளியியல் அப்படிங்கிற பாடத்தில் இருந்து ஒரு லைன் கூட, அதாவது ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது 140+ கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு 2 வீடியோவாக போடுறோம். ஸோ இதை பார்த்து முடிச்சுட்டு பார்ட் 2 வீடியோ அப்லோட் ஆகும், அதையும் பாருங்கள். இதே போல் உங்களுக்கு எல்லா லெசனுக்குமே இந்த மாதிரி டீட்டெயில்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா லெசனில் உள்ள டீட்டெயில்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வரும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டெட்டாக இருந்தாலும் ஓகே, டெட்டு, டிஆர்பி ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலோட நேம் ஸ்டடி வித் காவ்யா தமிழ். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1. ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல். ஒளி எந்த வடிவில் பரவுகிறது? அலை வடிவில். ஒளி எந்த வடிவில் பரவுகிறது? அலை வடிவில். ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை. ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ஒளிக்கற்றை. ஒளியை வெளியிடும் பொருட்கள் ஒளி மூலங்கள். ஒளியை வெளியிடும் பொருட்கள் ஒளி மூலங்கள். எது பொருட்களின் மீது பட்டு அவற்றிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் நம் கண்களை அடைந்தால் தான் பொருட்களை நாம் காண முடியும்? ஒளிக்கதிர்கள். எது பொருட்களின் மீது பட்டு அவற்றிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட கதிர்கள் நம் கண்களை அடைந்தால்தான் பொருட்களை நாம் காண முடியும்? ஒளிக்கதிர்கள். ஒளி எப்போதும் எவ்வாறு செல்கிறது? நேர்கோட்டில். ஒளி எப்போதும் எவ்வாறு செல்கிறது? நேர்கோட்டில். ஒளி பரவுவதற்கு எது தேவையில்லை? ஊடகம். ஒளி பரவுவதற்கு எது தேவையில்லை? ஊடகம். எதன் வழியாக கூட ஒளிக்கதிர்கள் செல்ல முடியும்? வெற்றிடம். எதன் வழியாக கூட ஒளிக்கதிர்கள் செல்ல முடியும்? வெற்றிடம். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் 3×10⁸ மீட்டர் வினாடி -1. காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகம் = 3×10⁸ மீட்டர் வினாடி -1. ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது எவ்வித பண்புகளை பெற்றிருக்கும்? அலை நீளம் மற்றும் அதிர்வெண். ஒளியானது அலை வடிவில் செல்வதால் அது எவ்வித பண்புகளை பெற்றிருக்கும்? அலை நீளம் மற்றும் அதிர்வெண். அலை நீளம் மற்றும் அதிர்வெண் எந்த சமன்பாட்டின் மூலம் தொடர்பு படுத்தப்படுகிறது? C = V லாம்டா. லாம்டா டைப் ஆகலை, ஸோ அதனால் அப்படி போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. லாம்டாவோட சிம்பிள் உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அலை நீளம் மற்றும் அதிர்வெண் எந்த சமன்பாட்டின் மூலம் தொடர்பு படுத்தப்படுகிறது? C = V லாம்டா. குறைந்த அலை நீளமுடைய கண்ணுறு ஒளி ஊதா நிறம். குறைந்த அலைநீளமுடைய கண்ணுறு ஒளி ஊதா நிறம். அதிக அலைநீளமுடைய கண்ணுறு ஒளி சிவப்பு நிறம். அதிக அலைநீளமுடைய கண்ணுறு ஒளி சிவப்பு நிறம். ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் விலகல் ஒளி விலகல். ஒளிக்கதிரின் பாதையில் ஏற்படும் விலகல் ஒளி விலகல். ஒளிக்கதிர் ஓர் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர், விலகு கதிர், படுபுள்ளியில் வரையப்படும் செங்குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் என்பது ஒளி விலகலின் முதல் விதி. அதாவது ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர், விலகு கதிர், படுபுள்ளியில் வரையப்படும் செங்குத்துக்கோடு ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் என்பது ஒளி விலகலின் முதல் விதி. படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளி விலகல் எண்களின் தகவிற்கு சமம். இவ்விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்னெல் விதி அல்லது ஒளிவிலகலின் இரண்டாம் விதி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒளிவிலகலின் முதல் விதி, இது ஒளிவிலகலின் இரண்டாம் விதி. படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்விரு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம். இவ்விதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸ்னெல் விதி அல்லது ஒளிவிலகலின் இரண்டாம் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் மற்றொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகத்திற்கும் இடையே உள்ள தகவு ஒளி விலகல் எண்.
ஒளி விலகல் எண். ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாக இருக்கும். ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாக இருக்கும். ஒளியின் திசைவேகமானது ஒளி விலகல் எண் குறைவாக உள்ள இடத்தில் அதிகமாக இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓர் ஒளிக்கதிரானது அடர்வு மிகுந்த ஊடகத்திலிருந்து அடர்வு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும்போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும். செங்குத்து கோட்டை விட்டு விலகி செல்லும். ஓர் ஒளிக்கதிர் அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகு ஊடகத்திற்கு செல்லும்போது செங்குத்து கோட்டை நோக்கி விலகிச் செல்லும். அது செங்குத்து கோட்டை விட்டு, இது செங்குத்து கோட்டை நோக்கி. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஓர் ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம். ஓர் ஒளி மூலமானது ஒரே ஒரு நிறத்தை கொண்ட ஒளியை வெளியிடுமானால் அது ஒற்றை நிற ஒளி மூலம். பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை தருவது கூட்டொளி மூலங்கள். பல்வேறு நிறங்களை உள்ளடக்கிய வெள்ளொளியை தருவது கூட்டொளி மூலங்கள். கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியன், பாதரச ஆவி விளக்கு. கூட்டொளி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு சூரியன், பாதரச ஆவி விளக்கு. வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி, நீர் போன்ற ஒளிபுகு ஊடகத்தில் ஒளி விலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைவது நிறப்பிரிகை. அதாவது வெள்ளொளி கற்றையானது கண்ணாடி, நீர் போன்ற ஒளிபுகும் ஊடகத்தில் ஒளி விலகல் அடையும் போது அதில் உள்ள நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடைவது நிறப்பிரிகை. நிறங்களின் தொகுப்பு நிறமாலை. நிறங்களின் தொகுப்பு நிறமாலை. வெள்ளொளியானது ஒளி புகும் ஊடகத்தில் செல்லும்போது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் நிறப்பிரிகை ஏற்பட்டு எது தோன்றுகிறது? நிறமாலை. வெள்ளொளியானது ஒளி புகும் ஊடகத்தில் செல்லும்போது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் நிறப்பிரிகை ஏற்பட்டு எது தோன்றுகிறது? நிறமாலை. நெக்ஸ்ட் கொஸ்டின். கண்ணுறு ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை உடைய ஒளி சிவப்பு நிறம். அலைநீளம் சிவப்பு நிறத்திற்கு அதிகம், அதே போல் மிக குறைந்த விலகு கோணம் கம்மியாக இருக்கிறது சிவப்பு நிறம். விலகு கோணம் கம்மியாக இருக்கிறது சிவப்பு நிறம், அலைநீளம் அதிகமாக இருக்கிறதும் சிவப்பு நிறம். ஸோ இதை கொஞ்சம் வித்தியாசத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. கண்ணுறு ஒளியில் மிக குறைந்த விலகு கோணத்தை உடைய ஒளி சிவப்பு நிறம். கண்ணுறு ஒளியில் மிக அதிகமான விலகு கோணத்தை பெற்றுள்ள ஒளி ஊதா நிறம். கண்ணுறு ஒளியில் மிக அதிகமான விலகு கோணத்தை பெற்றுள்ள ஒளி ஊதா நிறம். இதே போல் அதோட அலைநீளம் கம்மியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஊதா நிறம், விலகு கோணம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தா ஊதா நிறம். ஸோ இதையும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் ஒளிக்கதிரின் எதனை சார்ந்து அமையும்? அலைநீளம். ஒரு ஊடகத்தின் ஒளி விலகல் எண் ஒளிக்கதிரின் எதனை சார்ந்து அமையும்? அலைநீளம். வளிமண்டலத்தில் நுழையும் சூரிய ஒளி பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படும் நிகழ்வு ஒளிச்சிதறல். வளிமண்டலத்தில் நுழையும் சூரிய ஒளி பல்வேறு வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் அனைத்து திசைகளிலும் விலகல் அடைய செய்யப்படும் நிகழ்வு ஒளிச்சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒளிச்சிதறலை எவ்வாறு பிரிக்கலாம்? மீட்சி சிதறல், இன்னொன்று மீட்சியற்ற சிதறல். ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றலை அடிப்படையாக கொண்டு ஒளிச்சிதறலை எவ்வாறு பிரிக்கலாம்? மீட்சி சிதறல், இன்னொன்று மீட்சியற்ற சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல். ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமாக இருப்பின் அச்சிதறல் மீட்சி சிதறல். அதே போல் ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமம் அற்று இருப்பின் அந்த சிதறல் மீட்சி அற்ற சிதறல். ஒளிக்கற்றையின் தொடக்க மற்றும் இறுதி ஆற்றல்கள் சமமற்று இருப்பின் அச்சிதறல் மீட்சி அற்ற சிதறல். சிதறலை உண்டாக்கும் துகளின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிதறலை எவ்வாறு வகைப்படுத்தலாம்?
ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பார்ட், கண்டிப்பாக படிக்கணும். சிதறலை உண்டாக்கும் துகளின் தன்மை மற்றும் அளவை பொறுத்து சிதறலை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? ராலே ஒளிச்சிதறல், மீ ஒளிச்சிதறல், டிண்டால் ஒளிச்சிதறல், ராமன் ஒளிச்சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறல் அடிக்கப்படுவதே ராலே ஒளிச்சிதறல். சூரியனிலிருந்து வரும் ஒளிக்கதிர்கள் வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறல் அடிக்கப்படுவது ராலே ஒளிச்சிதறல். எந்த விதியின்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது? ராலே சிதறல் விதி. அதாவது இந்த ராலே சிதறல் விதியை உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் தான் நம்ம கொஸ்டினாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம், கரெக்டாக படிச்சுக்கோங்க. எந்த விதியின்படி குறைந்த அலைநீளம் கொண்ட நிறமானது அதிக அலைநீளம் கொண்ட நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைகிறது? ராலே சிதறல் விதி. நீல நிறமானது சிவப்பு நிறத்தை விட அதிகமாக சிதறல் அடைந்து வானம் நீல நிறமாக தோன்றுவது எந்த விதி என்றால் ராலே விதி. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க, வானம் நீல நிறமாக தோன்ற காரணம் அப்படின்னு சொல்லி இதோடு தொடர்புடைய விதின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த 4 விதியுமே கொடுக்கலாம். ராலே விதி, மீ ஒளிச்சிதறல் எல்லாமே கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ராலே விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் ராலே சிதறல் விதி. அப்போ நீல நிறம், சிவப்பு நிறம் இந்த ரெண்டுமே ராலே ராலே சிதறல் விதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது ஏற்படுவது மீ ஒளிச்சிதறல். அதாவது ஒளிச்சிதறலை ஏற்படுத்தும் துகளின் விட்டமானது படும் ஒளிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது ஏற்படுவது மீ ஒளிச்சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின், வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர் துளிகள் மற்றும் சில துகள்களால் ஏற்படுவது மீச்சிதறல். அதாவது வளிமண்டலத்தின் கீழ் அடுக்கு பகுதியில் உள்ள தூசு, புகை, நீர் துளிகள் மற்றும் சில துகள்களால் ஏற்படுவது மீச்சிதறல். மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம்? மீச்சிதறல். மேக கூட்டங்கள் வெண்மை நிறமாக காட்சியளிக்க காரணம் மீச்சிதறல். மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருட்களில் சம அளவில் விரவியிருப்பது கூழ்மம். மிக நுண்ணிய துகள்கள் மற்றொரு பொருளில் சம அளவில் விரவியிருப்பது கூழ்மம். கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். கூழ்மத்திற்கு எடுத்துக்காட்டு பால், புகை, ஐஸ்கிரீம் மற்றும் கலங்கலான நீர். தூசுகள் நிறைந்த ஓர் அறையின் சாளரத்தின் வழியே சூரிய ஒளி நுழையும் போது ஒளிக்கற்றையின் பாதை நமக்கு தெளிவாக புலனாவது எந்த ஒளிச்சிதறலுக்கு எடுத்துக்காட்டு? டிண்டால் ஒளிச்சிதறல். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ சூரியனோட கதிர்கள் வந்து ஜன்னல் வழியாக வரும்போது அதில் தூசு துகள்கள்லாம் நம்ம பறக்கிறத நம்ம கண்ணால் டைரெக்டாக பார்க்கலாம். ஸோ இது வந்து எந்த ஒளிச்சிதறல் அப்படின்னு நம்ம யோசித்தா அது வந்து டிண்டால் ஒளிச்சிதறல். ஸோ அதை அப்படி கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறல் அடிக்கப்படுகின்ற நிகழ்வு டிண்டால் ஒளிச்சிதறல். இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் காரணமுமே டிண்டால் ஒளிச்சிதறல் அல்லது டிண்டால் விளைவு. ஒரு கூழ்ம கரைசலில் உள்ள கூழ்ம துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறல் அடிக்கப்படுகின்ற நிகழ்வு டிண்டால் ஒளிச்சிதறல் அல்லது டிண்டால் விளைவு. ஒளியானது இணை கற்றைகளாக செல்லும்போது அவற்றின் ஒரு பகுதி மட்டும் சிதறல் அடைந்து கதிரானது படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர சில புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கியதாக இருக்கும் நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல். அதாவது இதில் ஒரு வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய அதிர்வெண்கள்னு வந்தால் ராமன் ஒளிச்சிதறல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி போகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல். ஒளிக்கதிரானது தூய திரவங்கள் மற்றும் ஒளி போகும் தன்மை கொண்ட திண்மங்களில் உள்ள துகள்களுடன் இடைவினை புரிவதன் காரணமாக ஒளிக்கதிரின் அலைநீளம் மற்றும் அதிர்வெண்ணில் மாற்றங்கள் ஏற்படும் நிகழ்வு ராமன் ஒளிச்சிதறல்.
படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு சமமான அதிர்வெண்ணை கொண்ட நிறமாலை வரிகள், ராலே வரிகள். இந்த 4 லைன்ஸையும் பாருங்கள். அதாவது நமக்கு மேட்ச் மாதிரி கொடுத்து கூட இந்த கொஸ்டினை கேட்கலாம். ஸோ இந்த 4 லைன்ஸையும் அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சு அதுக்கு எந்த வரிகள் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சமமான அதிர்வெண் சொன்னால் ராலே வரிகள். அதே போல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி புதிய அதிர்வெண்களை கொண்ட நிறமாலை வரிகள் ராமன் வரிகள். புதிய அதிர்வெண்ணாலே ராமன் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக் வரிகள். படுகதிரின் அதிர்வெண்ணை விட குறைவான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஸ்டோக் வரிகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான வந்தால் ஆன்டி ஸ்டோக் வரிகள். ஸோ படுகதிரின் அதிர்வெண்ணை விட அதிகமான அதிர்வெண் கொண்ட நிறமாலை வரிகள் ஆன்டி ஸ்டோக் வரிகள். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸு. அதாவது ஒரு லென்ஸுனா என்ன, அதோட டெஃபினிஷன் தான் இந்த லைன். இரு பரப்புகளுக்கு இடைப்பட்ட ஒளி புகும் தன்மை கொண்ட ஊடகம் லென்ஸ். லென்ஸோட இரு வகைகள் எல்லாருக்குமே தெரியும், குவி லென்ஸ், குழி லென்ஸ். லென்ஸோட இரு வகைகள் குவி லென்ஸ், குழி லென்ஸ். இருபுறமும் கோளக பரப்புகளை கொண்ட லென்ஸ் குவி லென்ஸ். இருபுறமுமே கோளக பரப்புகளை கொண்ட லென்ஸ் குவி லென்ஸ். மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும் லென்ஸ் குவி லென்ஸ். 2 பாயிண்டோட மீனிங்குமே ஒன்று தான். மையத்தில் தடித்தும் ஓரங்களில் மெலிந்தும் காணப்படும் லென்ஸ் குவி லென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், குவி லென்ஸின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகின்றன. எனவே இவை குவிக்கும் லென்ஸுகள். இருபுறமும் உள்நோக்கி குவிந்த கோளக பரப்புகளை கொண்ட லென்ஸ் குழி லென்ஸ். அதாவது அந்த குவி லென்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட். 2 புறமும் தடித்திருந்தால் அது குவி லென்ஸ். இருபுறமும் உள்நோக்கி குவிந்த கோளக பரப்புகளை, அதாவது குழி மாதிரி இருந்தால் அது குழி லென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், மையத்தில் அதே டெஃபினிஷனை இன்னொரு லைனாக கொடுத்துருக்காங்க. மையத்தில் மெலிந்தும் ஓரங்களில் தடித்தும் காணப்படும் லென்ஸ் குழி லென்ஸ். குழி லென்ஸின் வழியாக செல்லும் இணையான ஒளிக்கற்றைகள் விரிந்து செல்கின்றன. எனவே இவை விரிக்கும் லென்ஸ்கள். அப்போ விரிக்கும் லென்ஸ்கள் என அழைக்கப்படுபவை குழி லென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓர் இருபுற குவி லென்ஸின் ஒரு பரப்பு மட்டும் சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குவி லென்ஸ். நெக்ஸ்ட்டு, ஓர் இருபுற குழி லென்ஸின் ஒரு பரப்பு சமதள பரப்பாக அமைந்திருந்தால் அது தட்ட குழி லென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளிப்படக்கருவி, உருப்பெருக்கும் கண்ணாடிகள், நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், நழுவப்பட வீழ்த்திகள், அதில் விருத்திகள்னு போட்டிருக்கு, வீழ்த்திகள், நழுவப்பட வீழ்த்திகள் போன்றவற்றில் எந்த லென்ஸ் பயன்படுகிறது? குவி லென்ஸ். அப்போ இந்த ஒளிப்படக்கருவி, உருப்பெருக்கும் கண்ணாடி, நுண்ணோக்கிகள், தொலைநோக்கிகள், நழுவப்பட வீழ்த்திகள், இதில் எல்லாம் எந்த லென்ஸ் பயன்படுதுன்னா குவி லென்ஸ். அதே போல் தூரப்பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவுவதும் குவி லென்ஸ். நம்ம படிச்சிருப்போம்ல, கிட்ட குழி தூரக்குவி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக படிச்சிருப்போம். ஸோ அதையும் நம்ம மறக்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுவது குழி லென்ஸ். கலீலியோ தொலைநோக்கியில் கண்ணருகு லென்ஸாக பயன்படுவது குழி லென்ஸ். வெளி ஆட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படும் லென்ஸ் குழி லென்ஸ். அதாவது நம்ம கதவை ஓப்பன் பண்ணாமலே உள்ளேருந்தே நம்ம அதில் ஒரு சின்ன லென்ஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும். அது வழியாக நம்ம பார்க்கும்போது வெளியே நிற்கிறவங்களோட உருவம் ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதில் பயன்படுத்தப்படுற லென்ஸ் எந்த லென்ஸ்னால் குழி லென்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவும் லென்ஸ் குழி லென்ஸ். கிட்டப்பார்வை என்னும் பார்வை குறைபாட்டை சரி செய்ய உதவும் லென்ஸ் குழி லென்ஸ். கிட்ட குழி. பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு மற்றும் குவிய தொலைவு ஆகியவற்றை தொடர்பு படுத்தும் விதி லென்ஸ் சமன்பாடு. அப்போ இந்த லென்ஸ் சமன்பாடில் எது எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் தொலைவு, பிம்பத்தின் தொலைவு மற்றும் குவிய தொலைவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், லென்ஸுகளின் கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மரபு கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு.
லென்ஸ்களுடைய கதிர் வரைபடங்களில் பல்வேறு தொலைவுகளை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மரபு கார்ட்டீசியன் குறியீட்டு மரபு. இந்த வீடியோ அதாவது இது வந்து பார்ட் 1 வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு 70 கொஸ்டின் பார்த்துட்டோம். பார்ட் 2 வீடியோவில் ஒரு 77 கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்ட் 2 வீடியோவில் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.